ஸ்டோரி என்ன? ஸ்டோரி எங்கேயும் இப்ப யாரு பாதுகாப்புல உள்ள ஜாமாவையும் எடுத்துட்டு வந்துடக்கூடாது. எடுத்துட்டு வந்தா வீட்டுக்கு எடுத்து வரக்கூடாது. அப்படியே எடுத்து எங்கேயாச்சும் போனா பரவாயில்ல. அவங்க எடுத்துட்டு வந்துட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுது நாங்க ஆமா எடுத்துட்டு வரக்கூடாது. குறிப்பா 2வது மாடி 8வது நம்பர் வீடு ரியா இருக்கிற இடத்துக்கு கொண்டு போக கூடாது. ஆமா ஆமா 8ஆம் நம்பர் வீட்டுல முதல்ல இருக்கக்கூடாது. உண்மைதான் போல. 8ஆம் நம்பர் வீட்டுல இருந்தா டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறது. என்ன இப்படி சொல்றீங்க? 8 ரொம்ப ராசின்னு சொல்றாங்க. நான் கேட்ட வரைக்கும் 8ஆம் நம்பர் வீட்டுல இருந்து பாதி பேய் படம்லாம் இருக்கு. சோ அதனாலே என்னத்துல 8ஆம் நம்பர் வீட்டுல தான் மோஸ்ட்லி இருக்கு. நான் கேள்விப்பட்டதுல அந்த நம்பர் 4, 3A 13வது நம்பர் வீடு இந்த மாதிரிதான் பேய் படம் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்ன படம் பாத்தீங்க? 8வது நம்பர் வீடு. நான் ஒரு பழைய படம் பார்த்திருக்கேன். 8ஆம் நம்பர் வீடு. அப்புறம் இது வேற என்னமோ ஒரு படம் பார்த்தேன் 8ஆம் நம்பர் வீட்டுல. 8ஆம் நம்பர் வீடு தான் அந்த வீடு நம்பர் போட்டுருச்சு. அப்படிதான் நானும் பார்த்தேன். ஆனா 13ஆம் நம்பர் வீட்லயே இருந்தோம். அப்படின்றாங்க. 13ஆம் நம்பர் வீட்டுல இருந்தோம். அது அந்த வீட்லயே இருந்தோம். ஆனா அந்த வீட்லயே டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுதான். அது அந்த வீட்டுல ஏற்கனவே நடந்துச்சு. அது ரொம்ப இந்த மாதிரி எல்லாம் இல்ல. அந்த வீட்லயே யாரோ இறந்துருக்காங்க. அது 13ஆம் நம்பர் வீடு தான் வீடு. அந்த வீட்டுல யாரும் ஊக்குவி நாங்க போறதுக்கு வீட்டுல இருந்து இறந்துட்டாரு. அதுலயே இறந்துட்டாங்க. சோ அதுக்கு அங்கிட்டு எங்க அண்ணன், சின்னம்மா, அப்புறம் என் மாமா 3 பேர்லாம் எல்லாம் அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி கொஞ்ச நாள்ல என் மாமா கல்யாண பேச்சு எடுத்தாங்க. கல்யாண பேச்சு எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்க கொஞ்ச நாள் கல்யாண பேச்சு ஓடுற டைம்ல அவருக்கு ஸ்ட்ரோக் அடிச்சு அவரு சாச்சாட் ஆயிட்டாரு. ஃபுல்லா ஒரு சைட் இது எப்ப அந்த ஓகே இருந்தாங்களோ அந்த மாதிரி இவர் ஆயிட்டாரு. அந்த மாதிரி நடக்க முடியாம ஒரு மாதிரி புத்து சாச்சாட் ஆயிட்டாங்க. சோ அது எங்களுக்கு தெரியல எப்படி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாள் போய் ஒரு 2-3 தடவை போனப்போ சொன்னாங்க, இல்ல அந்த வீட்டுல இருக்காங்க யாரும் ஒரு இது இருக்கு, சாச்சாட்டா இருந்திருக்காங்க. அதனாலதான் அவர் சாச்சாட்டாயி இறந்துட்டாரு அப்படின்னு. சாச்சாட்டா இருந்தாரு. பட் இப்போதான் ஒரு 5 years முன்னுக்கு இறந்தாரு அவரு. ஆனா அதுதான் அந்த ஸ்ட்ரோக் அடிச்சு அதுதான் அந்த மாதிரி செஞ்சிருக்கு. நீங்க அவர் கல்யாண பேச்சு எடுக்கவும் அதுக்கு பிடிக்கல, அதுதான் அவர் சாச்சாட் பண்ணிருக்கேன் அப்படின்னு. இன்னொன்னு அது அந்த வீட்டுல இருந்த வரைக்கும் எங்களை அந்த வீட்டை விட்டு வெளியாக்கவே விடல. அந்த வீட்டுல நாங்க உட்காந்து நாங்க வீட்டை விட்டு வெளியாவிடலாம், அந்த இடத்துல இருந்து போயிடலாம், எப்படியாச்சும் வீடு பிண்டா பண்ணிடலாம், இல்ல ஒரு வீடு வாங்கலாம், அதை பத்தி எப்போ பேசினாலும் அது தடுங்கலாயிரும். போய்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப பிடிச்சு போச்சோ? ஆமா. ஆனா அதுக்கப்புறம் நான் கனவு கண்டப்போ அது என்ன அமுத்துனுச்சு. அந்த கனவுல நான் அந்த உருவத்தை நம்மையா பார்த்தேன். அந்த கருப்பு கலரா இருக்கு, ரொம்ப கருப்பு. ஆனா சாமி ரூம்ல படுத்திருந்தேன். கருப்பு கலரா ஹைட்டா. ஆனா சான்சேட்டாலாம் இல்ல. நான் பார்த்த கனவுல பார்த்த வரைக்கும் கருப்பு சிறன் கருப்பு உருவம் ஹைட்டா இருக்கு. நான் அதுதான் என்ன 2-3 தடவை அமுத்துனுச்சு. ஆனா அது நான் அங்க தங்கி ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு அது அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்குன்னு எனக்கு தெரியும் அந்த வீட்டுல. பட் அந்த வீட்டுல அததான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த அமுத்துறப்ப அந்த கனவுல நான் பார்த்தேன் அத. ஆனா அதனால என்ன பண்ணுவோம், அந்த வீட்டை விட்டு நான் எங்க அண்ணன் புது வீடு வாங்கி போற வரைக்கும் அந்த வீடை பீண்டா பண்ண போறோம் அப்படி எதுவுமே பேச மாட்டோம். எதுவா இருந்தாலும் வெளியே பேசிட்டு வீட்டுக்கு பேசாம வந்துருவோம். ஏன்னா 2-3 இடத்துல சொன்னாங்க, நீங்க அதை வச்சு அது எல்லாத்தையும் கேக்குது, நீங்க எதையுமே வீட்டுல பேசிடாதீங்க, வீடு மோஸ்ட்லி பீண்டா பண்ண போறோம் சொல்லி நீங்க பேசாதீங்க. அதனால வெளியே பேசிட்டு வீட்டுக்கு வந்துருவோம். வீட்டுக்கு ஒண்ணுமே பேச மாட்டோம், பேசாம இருப்போம். ஆனா அந்த அளவுக்கு கச்சோர் இல்ல. பட் நாங்க வீட்டு விட்டு வெளியாக போறோம் சொல்றப்பதான் அந்த டைம் கொஞ்சம் இருந்துச்சு. ஆனா அப்படி இப்படி பீண்டா பண்ணிட்டு அந்த வீடியோ பீண்டா பண்ணி போயாச்சு. ஆனா அந்த வீட்டுல ஏற்கனவே ஒருத்தங்க இருந்திருக்காங்க. அது ஒரு 2-3 இடத்துல நாங்க பார்த்தோம். அந்த சாமி பார்த்தோம்ல, அந்த இடத்துல 2-3 இடத்துல பார்த்தப்போ 2-3 இடத்துல அதேதான் சொன்னாங்க. அந்த இடத்துல ஒரு ஆள் இருந்து இறந்துருக்காங்க சாச்சாட்டாயி. மாமா தான் மங்கசவாயிட்டாரு. ஆமா ஆமா மாமா மாமா இறந்துட்டாரு. இது சாச்சாட்டாயி அப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு இறந்துட்டாரு. அது நான் சாச்சாட்டா ஆக்கணுதுக்கு. ஏன்னா அவர் சிகரெட் எதுவுமே இல்ல. பட் எப்படி ஸ்ட்ரோக் அடிச்சுன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு இதா போச்சு. எதுக்கு என்ன ரீசன் தெரியல அவருக்கு ஸ்ட்ரோக் அடிச்சது. நம்ம வெளியே கேட்டப்போ அப்படிதான் சொன்னாங்க, அதுக்கு பிடிக்கல, அதனால அது எப்படி இருந்துச்சு அதே மாதிரி இவரையும் ஆக்கிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ கீதா. உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போன் எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 016-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட் கிளிக் பண்ணா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.